திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்தளவில் இது ஆணவத்துக்கு எதிரான ஆட்சி என்று பரப்புரை மேற்கொள்ளுகின்ற விஷமத்தன பிரச்சாரங்களுக்கு முடிவு கட்டுகின்ற ஒரு கோயிலாக, ஒரு திட்டமாக இந்த திருச்செந்தூரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பெருந்திட்ட வரைவு அமையும் என்று நம்புகின்றோம். இப்படி இந்த ஆட்சியை குறை சொல்பவர்கள் இந்த திருக்கோயிலை பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு வந்து சுற்றி பார்த்த பிறகு வசைப்பாடியவர் கூட வாழ்த்து பாடுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல முருகனுடைய திருக்கோயிலுடைய மக்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இது திகழும் என்பதை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதி கட்டத்தை எதிர்நோக்கி இருக்கின்றது. இன்னும் இதை பொறுத்தளவில் ஆண்டாண்டுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. பக்தர்களுடைய தேவை எதிர்பார்த்து இன்னும் கூடுதலாக திட்டமிடல் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன தேவையோ அதையும் கட்டமைக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பெருந்திட்ட வரைவு என்று 17 திருக்கோயில்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதில் திருச்செந்தூரும் ஒன்று, பழனியும் ஒன்று, கன்னியாகுமரியும் ஒன்று, மருதமலையும் ஒன்று, திருத்தணியும் ஒன்று. அந்த வகையில் இந்த 17 திருக்கோயிலுடைய பெருந்திட்ட வரைவு பணிகள் நிறைவு பெறுகின்ற போது தமிழகம்தான் உண்மையான ஆன்மீக நகரம், திருக்கோயிலுடைய மாநிலம் தமிழ்நாடு என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்ளுகின்ற அளவிற்கு இருக்கும் என்பதை நம்புகின்றோம். நீங்க சொல்வது நிறுத்தங்கள் ஏதாவது பண்றது அனைத்து இடங்களிலும் இப்போது கட்டப்படுகின்ற இந்த கட்டுமானங்களில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த கட்டுமானங்களில் அனைத்து பகுதிகளிலும் வாகனத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதேபோல் சூரசம்ஹாரம் கேலரியை பார்த்தால் 600 மீட்டருக்கு அமைத்திருக்கின்றோம். இவை எல்லாவற்றையும் உற்று நோக்கினால் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் கணக்கிலிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக போதுமான இடங்கள் வாகனம் நிறுத்துவதற்குண்டான அமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றோம். தற்காலிக பேருந்துகள் உருவாக்கப்பட்டது சஷ்டியின் போது. அந்த இடங்களிலே தொடர்ந்து நிரந்தர பேருந்து நிலையத்தை உருவாக்குவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இறுதிக்கட்ட பணி இது பேருந்து நிலையம் தான் இறுதிக்கட்ட பணி. அதுவும் முடிந்துவிட்டால் இப்போது வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கைக்கு பொறுத்து அனைத்து தரமான வசதிகளும் அனைத்தும் சுமூகமாகவும் அவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவு அமையும் என்று நம்புகிறோம். வருங்காலத்தில் 20 ஆண்டுகள் கழித்து என்னென்ன தேவை என்பதையும் திட்டமிட்டு இப்போதே அதற்குண்டான பணிகளை துவக்கி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 86 ஏக்கர் நிலப்பரப்பிலே அமைந்திருக்கின்ற திருக்கோயிலுக்கு பக்தர்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி தருவோம். விடுமுறை காலங்களிலும் கூட்டம் அதிகமாக இருக்குது. தரிசனம் செய்வது ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆன்லைன் தரிசன முறை வந்து நடைமுறை ஆன்லைனுக்கு நாங்கள் ஏற்கனவே அதற்குண்டான பணிகளை துவங்கியவுடன் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். நீதிமன்றமும் இன்னும் அவர்களுடைய ஆன்லைன் எப்படி செய்யப் போகிறார்கள் என்ன என்று கருத்துக்கள் நீரை பெறாமலே வந்திருக்கின்றீர்கள். ஆகவே எந்த விதமான தடையும் வழங்க முடியாது நிறுத்தியிருக்கின்றார்கள். அதற்குண்ட பணியும் நடைபெற்றுக் கொண்டது. ஒரு புறத்தில் வளர்ச்சி பணிகளுக்கு நாங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தடைகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு புறம் முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. தடைகள் பல உண்டென்றாலும் அதை தகர்த்தெறிந்து பக்தர்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற தினந்தோறுகள் மதிநுட்பம் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் உண்டு என்ற வகையில் தடைகளை தகர்த்தெறிந்துதான் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கூறியது போல் ஆன்லைன் வசதிகள் அதேபோல் பிரேக் தர்ஷன் போன்றவற்றை கொண்டு வருவதற்குண்டான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கைபேசி கொண்டு போக கூட ஆல்ரெடி நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோம். ஆனால் இன்னுமே உள்ள நிறைய பக்தர்கள் கைபேசி கொண்டு போறாங்க. இதனால நிறைய சமூக வலைதளங்கள் செய்திகள் பரவுது. ஒரு அரசு அனைத்தையும் கட்டுப்படுத்தி திருத்திவிட முடியாது. பக்தர்களுக்கும் அதில் அக்கறை இருக்கின்றது. அவர்களும் சட்டத்தை மதித்து இது போன்ற சூழல்கள் பிறப்பிக்கப்படுகின்ற உத்தரவுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று துறையுடைய அமைச்சர் என்ற முறையில் அவர்களை வணக்கத்துடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.